ம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கனிம வளங்கள் குறித்து பார்க்கின்றோம். அதாவது குமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்கின்றது, வன வளங்களும் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் உலக ஊழல் தடுப்போர் கூட்டமைப்பின் ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இதனை குறித்து விரிவாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். இதனால்தான் இதனை பற்றி இன்று பேச வேண்டியுள்ளது. கனிம வளங்களால் மிக அதிகமான பயன்கள் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை தமிழகத்திலே குமரி மாவட்டம் மழைப்பொழிவு அதிகமான மாவட்டம், செழுமையான மாவட்டம், விவசாயிகள் அதிகமான மாவட்டம், விவசாயிகளின் அதிகமான வாழ்வாதாரம், பொருளாதாரம் இங்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே இங்கு வருகின்ற அதிகாரிகள் கூட இந்த மாவட்டத்தை விட்டு செல்வதற்கு தயங்குவார்கள். அத்தனைக்கு மிக அருமையான மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கனிம வளங்கள் இங்கிருந்து சூறையாடப்பட்டு போகின்றது சமீப காலமாக. மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்தும் இந்த வழியாக போய் கொண்டிருக்கிறது. இந்த கனிம வளங்கள் செல்வதால் அதிவேகமாக செல்வதாலும் அதிகமான கனரகமாக செல்வதாலும் சாலைகள் பழுதடைகின்றது, மக்களுக்கு வாழ்வாதாரம் சீர்கிடுகின்றது, இவர்கள் போக்குவரத்துகள் பாதிக்கப்படுகின்றது, உயிர் சேதங்கள் அதிகமாகின்றது. ஆடு மாடுகளை அடித்து செல்வது போன்று அடித்து சென்று கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். தினமும் விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதனை குறித்து எந்த மக்கள் பிரதிநிதிகளும் இதனை குறித்து சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ பேசியதாக இல்லை. ஏன் என்று கூறுவதற்கு அவர்களாலையும் சொல்ல முடியவில்லை, எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓரளவுக்கு கண்டுபிடிக்க அளவில் இப்பொழுது நாங்கள் சமீபமாக ஒரு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கனிம வளங்களால் இன்னும் அதை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த கனிம வளங்கள் யார் வைத்து நடத்துகிறார்கள், யார் வழியாக போகின்றது என்பதை எங்கள் ஆய்வு மூலம் கண்டறியப்பட்ட தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த கனிம வளமானது திருநெல்வேலி மாவட்டம் சிவனியார் குளம் என்ற பகுதியில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் இதை உருவாக்கப்பட்டு வருகின்றது. இது யாருடைய பேரில் இருக்கிறது என்றால் எங்களுடைய இங்கு உள்ள தற்போதைய மக்கள் பிரதிநிதியின் தம்பியாருடைய பேரில் இருக்கின்றது. இவர் தந்தையார் தான் வாங்கி கொடுத்திருக்கின்றார். 2020 2030 வரைக்கும் இதற்கு லைசன்ஸ் எடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் வரைக்கும் எங்களுடைய கையில் இருக்கின்றது. அதனால்தான் இந்த கனிம வளங்கள் அங்கிருந்து கொண்டு போகப்படுவதாக இப்பொழுது பேசப்படுகிறது. இவருக்கு அதிகமான வாகனங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. வேறு யாரும் இல்லை, தற்போதைய நாம் தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் என்பவர். அதனால்தான் கூறுகின்றோம், இந்த கனிம வளங்கள் இங்கிருந்து இவ்வழியாக கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பெரிய பெரிய பாறைகள், மலைகள் எல்லாம் அடித்து தூளாக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது. இனி அடியில் தோண்டி பல்லாயிரக்கணக்கான அடி தோண்டி தாத்து அதில் உள்ள மண், மணல், பாறைகள் இவைகள் எல்லாமே தவிடுபொடியாக்கி கொண்டு செல்லப்படுகின்றது. இவைகளெல்லாம் போனால் இனிமேல் காலங்கள் சுடுகாடு ஆகிவிடும். இதை வைத்து தான் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறினாரோ எனது தெரியவில்லை, குமரி மாவட்டம் சுடுகாடு ஆகிவிடும் என்று. அதே மாதிரி அங்கு வைத்திருக்கின்ற குவாரிகளை இங்கும் கொண்டு வந்து மீண்டும் தொடர்ந்தால் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படும். ஆதலால் கனிம வளங்கள் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கு உள்ள நமக்கு எல்லா பகுதிகளிலும், எல்லா பேரூராட்சிகளிலும் கனிம வளங்கள் இருப்பதாகத்தான் நாம் கண்டறிந்து வருகின்றோம். இந்த கனிம வளங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கனிம வளங்கள் இங்கிருந்து இதனுடைய குறித்து விழிப்புணர்வு யாரும் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. ஏனென்றால் இதன் உடந்தையாகவே இதனுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக 1977 இங்கு நாம் எம்பியாக ஒருவரை குமரியானந்தன் என்பவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். அவர் ஒரு வருடத்திலேயே வசந்தன்கோ என்ற கிளை ஒன்றை உருவாக்கி அவருடைய தம்பியார் பெயரில் நடத்தியிருக்கிறார். அது 1 கோடி ரூபாய் செலவில். அவை இன்று வளர்ந்து 120 கிளைகளாக மாறியிருக்கின்றது. இவ்வாறு மக்கள் பிரதிநிதியாக எடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த வியாபாரங்களும் இந்த கனிம வளங்கள் கடத்தலில் ஈடுபட்டால் சரியாகாது. அவர் குமரியானந்தன் ஒதுக்கி கொண்டார், தம்பியாரை வைத்து அதன் பிறகு எல்லா பணிகளும் நடந்து அவருடைய மகனையும் அதன் அடிப்படையில் 2 மகன்களையும் இதனுடைய இறக்கி அவர்கள் குடும்ப வாரிசாக இருந்து குமரி மாவட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை குறித்து நாம் கண்டிப்பாக விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். 2019 அதே போன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வசந்தகுமார் தான் 2020 குவாரி வாங்குகிறார். இதையெல்லாம் வியாபாரமாகவும் அவர்களுடைய சொந்த சுயமாக நடத்துகின்ற ஒரு அரசியலாக நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இது அரசியல் இல்லை, இது வியாபாரத்தில் தான், முழுக்க வியாபாரம் தான். இதில் எந்த விதமான மக்கள் பணியும் இல்லை என்பதையும் கூறிக்கொள்கிறேன். இந்த முறை நாம் கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுவோம்.
மக்களுக்காக வேண்டி மக்கள் பணி செய்கின்ற ஆட்களை நாம் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவில் கொண்டு வருவோம். ஏனென்றால் இவைகளை குறித்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவில் யாருமே இதுவரை இல்லை. அதனால் பாராளுமன்றத்தில் கனிம வளத்தை குறித்து பேசக்கூடிய அளவிற்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.